உங்களுக்கு ஊடகவியலாளர்கள் நல்லா தெரியும், 2 முனை போட்டி நல்லா தெரியும். உங்களுடைய செய்திக்காக தான் நீங்கள் 5 முனை 4 முனை 3 முனைன்றீங்க. வேறு எந்த முனையும் இல்லை, 2 முனை தான். அதிமுக திமுக. நான் கூட மற்றவங்க சொல்ல மாதிரி திமுக அதிமுகன்னு சொல்ல மாட்டேன். அதிமுக திமுக. அதிமுக தான் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய கட்சி. திமுக அதை விட எல்லா வகையிலும் உதாரணம் புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தோம்னா திமுக 2வது இடத்துல தான் எல்லா வாக்காளர் எண்ணிக்கையிலும் சரி, எண்ணிக்கையில் ஆண்ட காலங்கள் 31 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி புரிந்திருக்கு. கணக்கிட்டு பார்த்தாலும் அதிமுக முதலிடம், திமுக 2வது இடம். மற்ற எத்தனை கூட்டணி சேர்ந்தாலும் என்ன சேர்ந்தாலும் மற்றவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. கடைசியில் இது 2 தான் வந்து நிற்கின்ற கூட்டணியில் 2 தவிர வேறு எல்லா பேரும் எது வேணாலும் சொல்லலாம், எது வேணாலும் பேசலாம். நடைமுறை அனைத்து இந்திய அதிமுகவா திமுகவா, இதில் வலிவோடு பொலிவோடு இன்றைக்கு அதிமுக. ஏன்னா திமுக 5 ஆண்டு காலத்துக்கு மேலே எந்த காலகட்டத்தில் ஆட்சி படத்தில் இருந்ததில்லை. வரலாற்றில் மதிப்பிற்குரிய கருணாநிதி காலத்தில் 70 எடுத்துட்டா கூட 5 ஆண்டுக்கு மேலே தொடர்ந்து 6வது ஆண்டு ஆட்சி படத்தில் இருந்ததாக வரலாறு கிடையாது. அதனை போன்று தான் இந்த முறையும் அந்த 5 ஆண்டுகள் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நீ அடுத்த அருமையினை எடப்பாடியார் தான். நாங்கள் போட்டியாகவே அவங்க இவர் சொன்ன மாதிரி யாருன்னே தெரியாதுன்ற சூழ்நிலை மாதிரி உருவாகக்கூடாது. அதில் யாரும் நாங்கள் போட்டியாக்குறோம். அவங்கள மதிப்புக்குரியவங்களாக நாங்கள் வச்சுருந்தோம், அதோடு சரி, அவ்வளோதான். எங்களுக்கு அவங்கெல்லாம் போட்டியே கிடையாது. கிட்ட ஒரு விழுக்காடு கூட போட்டி கிடையாது. எங்களுக்கு போட்டி திமுக தான், ஸ்டாலின் தான், அவருடைய வாரிசுகள் தான். இன்னும் வேறு ஒருத்தர் இல்லை. மக்களுடைய கோரிக்கைகள் நிறைய வளர்ந்து வர்ற எதிர்காலம் கோரிக்கைகள் நிறைய இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் இப்போ மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மாறி மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. எய்ம்ஸ் மருத்துவமனை வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இது போன்ற டெவலப்மெண்ட்ஸ் வந்து ஒரு தொழில், மிகப்பெரிய தொழில் ஒன்று வர வேண்டும். மதுரைக்கு மிகப்பெரிய தொழில் ஒன்று வர வேண்டும். மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு மக்களுடைய கோரிக்கைகளில் அடிப்படை தேவைகள் குறிப்பாக மதுரையில் முழுசாக நிறைவேற்றப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மழைநீர் வடிகால் வாய்க்கால்கள் 13 கால்வாய்கள் அன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா 250 ரூபா கொடுத்து சுத்தம் பண்ணோம். இன்றைக்கு அந்த வாய்க்கால்கள்லாம் சீர்கெட்டு போய் கிடக்கின்றன. ஆகவே அவைகளெல்லாம் சுத்தப்படுத்துவதில் மக்களை மாசில்லாத நகராக மாற்ற வேண்டிய அவசியம் மதுரைக்கு இருக்கிறது, மதுரை நிர்வாகத்துக்கு இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் மதுரை வந்து ஒரு மாசில்லாத நகராக மக்கள் கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய நிர்வாகமாக வர வேண்டும். இன்றைக்கு மதுரை மாநகராட்சி தமிழ்நாடு முழுக்க ஒரு அடையாளமாக இருக்குது. எதுக்கு அடையாளமாக இருக்குது? ஊழல் குற்றச்சாட்டுக்கு அடையாளமாக போச்சு. மதுரை மட்டும் திமுக தோல்வி அடையாது, தமிழகம் மட்டும் தோல்விக்கு காரணம் மதுரையாக தான் இருக்க போகுது. அதனால் கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும். மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற அரசாக மீண்டும் வளரும்.